எப்போ பிரேசில்ல செட்டில் ஆயிட்ட ஒரு பெண்மணி 22 வாட்டி ஓட்டு போட்டாருன்னு ராகுல் காந்தி போய் சொல்ல, அந்த பெண்மணியே வந்து நான் இந்தியாவுக்கே வந்ததில்லையே அப்படின்னு அந்த அளவுக்கு புழுகுனி கும்பல். அதை எடுத்துக்கிட்டு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அதிர்ச்சி தர்றதுன்னு என்ன அதிர்ச்சி? என்ன ஆங்கிலேயன் தான் ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட நீங்க ஆட்சியில் இருப்பதுதான் அதிர்ச்சி. அந்த மாதிரி இருக்கச்சே எதுக்கு அந்த புழுகுனிக்கு போய் ஸ்டாலின் ஆதரவு கொடுத்து இவர் பாருங்க இப்ப தமிழ்நாடு தலை குனிந்தது. சரியா? திமுகவோட கோஷம் இப்ப இனிமே என்ன? தமிழ்நாட்டை தலை நிமிர விட மாட்டோம், தலை குனிஞ்சே இருக்கணும், அவமானப்படணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ராகுல், ஸ்டாலின் அண்ட் கம்பெனி வேரோடும் வேரடி மண்ணோடும் அரசியல் களத்திலிருந்து நீக்கப்பட்டால்தான் தமிழனுக்கு தலை நிமிர்வு, இல்லைன்னா தலை குனிவு. இதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார். சுயநலத்தோட ஈடு செய்ய சுய பலத்தோடன்னு சொல்றத அது தப்பா சொல்லி இருப்பார். என்ன ஈடியை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இவர் வந்து பாஸ்போர்ட் ஊழல் 150 பேருக்கு அதுல தப்பு பண்ணவர் தானே, ஊழல் பண்ணவர் தானே. ஒரு பாஸ்போர்ட்டுக்கு 50 லட்சமா தெரியல, அதெல்லாம் ஈடி பார்த்துக்கும், எனக்கு என்ன என்ன. அதனால அவருடைய தகப்பனார் ப. சிதம்பரம் எல்லாரும் ஊழலுக்காக வழக்குகளை சந்தித்து வருகின்ற திகார் சிறையில இருந்தவர். 108 நாள் ப. சிதம்பரம் இருந்தாரா? 107 நாள். அந்த மாதிரி ஊழல் குடும்பம் அது அப்படித்தானே பேசும். விஜயோட கருத்து எப்படி சார் பாக்குறேன்? நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் ஆல் இந்தியால இப்ப நீங்க கேட்கறது தேசிய தலைமைக்கு தெரியாதா? அவங்க எல்லாரும் எல்லா விஷயமும் அறிந்தவர்கள். அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை கேட்க வேண்டியது என் வேலை. அதிமுக ஒரு ஏமாற்றமா இருக்குமா சார்? இதை நீங்க கேட்க வேண்டிய இடம் இது. நீங்க என்ன இது டிவி என்ன சும்மா அனாவசியமா குழப்பறதா? அதுக்கப்புறம் அண்ணாமலை என்னவோ பேசிட்டாருங்கிறது அதெல்லாம் தேவையில்லாம. அதனால விஜயை பத்தி நிறைய கருத்து சொல்லிருக்கீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், கூட்டணி பத்தி இது வரைக்கும் சொல்லியிருக்கேனா? இல்ல இந்த கருத்தை எப்படி நோ, எனக்கு என் கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க தான் கேட்க முடியுங்கிறது, நானும் கேட்கலாம். அதனால இந்த கருத்து விஜய் சொன்ன கருத்துக்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை கேட்கறது மட்டுமே என்னோட வேலை. நன்றி. திமுக வந்து ரிட் பண்ண உச்சநீதிமன்றம் போயிருக்கு. நவம்பர் 11 வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. பாருங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கான்ஸ்டிடியூஷனலி எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்ற தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கா? எந்த கட்சிக்கும் இருக்காது. ஏன்னா அந்த கட்சி அவங்க தேர்தல் கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷனின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம்னு அபிடவிட் கொடுத்திருக்கீங்க. மீறினீங்கன்னா உங்க கட்சி அந்தஸ்து கேன்சலா போயிடும், அங்கீகாரம். அதெல்லாம் சும்மா பப்ளிக் கன்சம்ஷனுக்கு என்ன வேணா சொல்லலாம். மொப்பம் அவனே சிங்கண்டா, மொப்பம் அவனே சிங்கண்டா, அப்படி அவ்வளவுதான் ஸ்டாலின் பண்றது. நான் என்ன சொல்றேன், ஆர்கே நகர்ல மேடம் ஜெயலலிதா போட்டியிட்டப்ப அதுல போலி வாக்காளர் இருக்குன்னு நீதிமன்றம் வர போனது யாரு? யாரு சொல்லுங்க நண்பர்களே, யாரு? ஸ்டாலின். அப்போ அன்னைக்கு இருந்தது இன்னும் ரெக்டிஃபை ஆல இல்ல. அதை ரெக்டிஃபை பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். சரி, ரொம்ப அதிகம் பேசினீங்க பீகார் பத்தி. அந்த பீகார்ல இந்த பொய்யர் ராகுல் காந்தி போட்ட கூட்டத்துக்கு ஸ்டாலின் போனார் இங்கேருந்து. அதுல ஹிந்தியில பேச தெரியாம உளறி கொட்டி கிளறி மூடி எல்லாம் பண்ணாரா? நடந்துதா? அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அந்த வார்த்தைகளை மாத்தி இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னமோ இவர் ஹிந்தியில கரெக்டா பேசிட்டாருன்னு இந்த வேடிக்கைலாம் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். கோர்ட்ல ஆஜரா இருக்காரு ஊழல் சம்பந்தமா. ஊழலுக்கு என்று சிறப்பு பட்டயம் பெற்றவர். நீங்க ஊழல்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றீங்க? 2G. என்ன இப்ப 5G வர வந்துடுச்சு, 6G வரப்போகுது. ஆனா இவர் 2Gல கொள்ளையடிச்சவர் இல்லையா? அதனால உப்பு தின்னார் தண்ணி குடிப்பார்.